கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் மத்தியில் பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக தயவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் தேவ பிள்ளைகளை சத்துரு எப்படிலாம் கிரியை செய்வான், யார் மூலம்லாம் கிரியை செய்வான் என்றுங்கிறத இதை இன்னைக்கு பார்க்கிறோம். எஸ்தர் புத்தகத்தில் நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் ஆமான் என்கிறவனை ஆகாஷ் ராஜா என்ன பண்ணுறான்னா, ஆகாஷ் அவனை மேன்மை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைக்கிறான் தேவ பிள்ளைகளே. அப்போ அந்த நாட்டில் தேவ பிள்ளைகளே யூத ஜனங்களும் இருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் யூத ஜனங்கள் எப்போதுமே தேவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டாங்க. அது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த கட்டளை. என்ன என்று உனக்கு வேற தேவன் இருக்க வேண்டாம், வேற யாரையும் நமஸ்கரிக்க வேண்டாம், வேற யாரையும் நமஸ்கரிக்க வேண்டாம் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்படும். அதை யூதர்கள் ரொம்ப கடைபிடிப்பாங்க தேவ பிள்ளைகள். அதனால இந்த வேதத்தில் அங்கே யூதருக்கு எஸ்தர் ராசாத்தியோட சித்தப்பா அவர் மொர்கதாய் ஆமானம் என்ன பண்ணலை, கணம் பண்ணலை, வணங்கலை. மற்ற எல்லா சேவரும் வணங்கலை. அதனால யூத ஜனங்களுக்கு விரோதமாக சத்துருவாக மாறுகிறவன் தான் இந்த ஆமோன். 7ஆம் அதிகாரம் எஸ்தர் 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்துல சொல்லுகிற தேவ பிள்ளைகளே. அப்ப இந்த ஆமான் என்ன நினைக்கிறான், யூத ஜனங்கள் எல்லாம் அழிக்கும்படியாக என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். யூத ஜனங்கள் எல்லாம் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு 3ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல தேவ பிள்ளைகளே அவன் ஒரு திட்டம் போடுகிறான். தேவ பிள்ளைகளை அந்த ஜனங்களெல்லாம் அழித்து விட வேண்டும் சொல்லி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே தேவ பிள்ளை, சத்துரு யார் மூலமாவது வருவான் தேவ பிள்ளைகளை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரதமாக யாரு மூலமாவது என்ன பண்ணலாம், அவன் அழிக்க வேண்டும் சொல்லி என்ன பண்ணுவான் நினைக்கிறான் தேவ பிள்ளைகளே. அதனால தேவ பிள்ளைகளை என்னன்னா, நமக்கு விரதமா சத்ருவை எழும்புறானேன்னு சொல்லி நீங்க நினைக்காதங்க தேவ பிள்ளைகளை. இஸ்ரேல் ஜனங்களுக்கு யூத ஜனங்களுக்கு விரதமாக ஆமான் மூலமா சத்ரு எழும்புனான். இன்னைக்கு நாட்டில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக மந்திரி மூலமாக எழும்புவான் தேவ பிள்ளைகளே. பல அதிகாரி மூலமாக எழும்புவான். பல மனுஷர்கள் ஜாதி தலைவர் மூலமாக எழும்புவான், மத தலைவர் மூலமாக எழும்புவான். நீங்க இருக்கிற பகுதியில பல மனிதர் மூலமா சத்துரு என்ன பண்ணுவான், எழுப்புவான் தேவ பிள்ளைகளே. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் எழுப்புவான். வேதத்துல நம்ம திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்துருக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ யாரா இருந்தாலும் சரி, இருக்கிற பகுதியில உன் ஊழியத்துல யாரு சத்துருவாய் இருக்கிறா, உன் குடும்பத்துக்கு யார் சத்துருவாய் இருக்கிறா, தொழிலுக்கு யார் சத்துருவாய் இருக்கிறா, தேவ பிள்ளைகளை நீ படிக்கிற இடங்களில போற இடங்களை யாரு சத்துருவாய் இருக்கிறா. தேவ பிள்ளைகளே, இந்த சத்துருக்கை தேவ பிள்ளைகளை என்ன பண்ணுகிறாங்க, இந்த சத்துருவை நாம என்ன பண்ண முடியாது, போராடி ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்காக எஸ்தரும் மொர்கதாயும் என்ன பண்ணுகிறாங்க, தன்னை தாழ்த்தி உபவாசம் இருக்கிறாங்க தேவ பிள்ளைகளே. உபவாசம் இருந்து தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறாங்க. 3 நாள் உபவாசம் இருந்து விண்ணப்பம் பண்ணுகிறாங்க தேவ பிள்ளைகளே. அந்த விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவ பிள்ளைகளே எஸ்தர் ராஜாத்தி விருந்து வைக்கிறார். ஆமானுக்கு எதிரியை கூட்டு விருந்து வைக்கிறார். அதான் பாருங்க தேவ பிள்ளைகளே, தீமையை நன்மையாக வெல்லு அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது நமக்கு. தேவ பிள்ளை தீமை விருந்து வச்சு தேவ பிள்ளைகளே 2ஆம் நாள் விருந்துல அங்கே ராஜாவிடத்துல சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, துஷ்ட மனிதனாகிய ஆமானே இந்த தேசத்துக்கு கெடுதலாக இருக்கிறான், ராஜாவுக்கு நஷ்டத்தை உண்டாக்குறான். குறிப்பிட்ட ஜனங்கள் நாங்கள் அடிமையாகப்பட்ட என் ஜனத்தை அழிக்கணும்னு சொல்லி நினைக்கிறான். வேற யாரும் இல்லை, இந்த துஷ்ட மனிதனாகிய சத்ருவாகிய ஆமான் தான் என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால நமக்கு விரோதமாக எந்தெந்த சத்துரு எழும்புகிறானோ அவங்க அதெல்லாம் தேவன் தான் அழிக்க முடியும். எந்த ராஜா மூலமாக சட்டம் போடுகிறான் அந்த யூத ஜனங்களை அழிக்க முடியாது. அதே ராஜா அந்த சட்டத்தை மாத்துகிறான். ஒரு சட்டத்தை தேவ பிள்ளைகளை அழிக்கிறதுக்கு இன்னொரு சட்டத்தை கொண்டு வருகிறான். பாருங்கள், சட்டங்களை
திட்டங்களை மாற்றுகிறார் நம்முடைய ஆண்டவர். தேவ பிள்ளைகள், அதே ராஜா மூலமாக அங்கே சட்டம் மாற்றப்படுகிறது. யூதர்கள் பண்டிகை கொண்டாடினார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க யாராயிருந்தாலும் உங்களுக்கு விரோதமாக சத்ரு யார் மூலமா எழும்புதானோ நீங்கள் சோர்ந்து பாருங்கள். எஸ்தரை போல நீங்கள் தேவ சமூகத்தில் தாழ்த்தி, தேவ பிள்ளைகளே, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் தேவனிடத்துல பிரவேசிப்பேன், தேவன் எனக்கு நன்மை செய்வா, செங்கோலை நீட்டுவா என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு அவள் இறங்கினதுனால தேவ பிள்ளையே அங்கே யூதருக்கு விடுதலை கிடைத்தது என்று பார்க்கிறோம். பல நாட்களாக நீ தேவ பிள்ளைகளை சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? எந்த மனுஷன் சத்துருவா இருக்கிறானோ தொடர்ந்து நீங்கள் போராடுங்கள், ஜெபம். நம்முடைய தேசத்தை நாசப்படுத்தி கொண்டு இருக்கிற எத்தனையோ மந்திரிமார், எத்தனையோ எம்எல்ஏ, எத்தனையோ அதிகாரி, தேவபிள்ளைய ஜாதி வரி மத வரி பிடித்து இருக்கிற அவங்க மூலமா அவங்க ஒழுக்கில் இருந்த சத்துரு போய் அப்படியே பிசாசுக்கு பயங்கரமா கிரியை செய்யறான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரதுமா அண்ணா, நீங்கள் தேவ சமூகத்தில் தாழ்த்தி உபாசம் இருங்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், இந்த விதமான ஜாதி பிசாசு உபத்தினாலும் ஜபத்தினாலும் போவாத அந்த சத்துருவை அழிக்கணும்னா தேவ பிள்ளைகளை எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து தேவ சமூகத்தில் தாழ்த்தி மன்றாடுங்கள், வாசம் இருங்கள். கர்த்தர் எல்லா சத்துருகளையும் உங்க கையில் ஒப்பு கொடுப்பா. ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரையே சோதரனப்பா, யூத ஜனங்களுக்கு விரோதமாக ஆமானுங்கிற மூலமாக சத்துரு அவர்களை யூதரை அழிக்க முடியாத எழுப்பினான் ஆண்டவரே. ஆனாலும் தேவரே, நீர் பிள்ளைகளுக்கு அப்பா தன்னை தாழ்த்தி உபாசம் இருக்கும் பொழுது அந்த சத்துருவை ஆமானை தூக்கிலிட்டீரே தேவனே சோதரம். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்தெந்த அதிகாரி, எந்தெந்த தலைவர்கள், எந்தெந்த மந்திரி யாரெல்லாம் எழும்புகிறார்களோ அவர்களை தொடுபடியாக செவிக்கிறோம். என்னை விதைத்தவன் வினையை அறுப்பான் சொன்ன போல எந்த ஆமான் தூக்கு மரத்தை உண்டு பண்ணானோ அதே தூக்கு மரத்தை போடுபடியாக, எந்த மந்திரி எந்த சட்டத்திட்ட கொண்டு வருகிறானோ அதே சட்டத்தில் அவனை விழுத்தல்லுபடியாக இயேசுவின் நாமத்தில் கட்டளை எடுக்கிறேன்.